மேட்டூர் அருகே விவசாய கிணற்றில் விழுந்த யானை பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு சடலமாகவே மீட்கப்பட்டுள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், விவசாய கிணற்றில் யானை எப்படி விழுந்தது, அதை எத்தனை மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயணைப்புத் துறையினர் மீட்டுள்ளனர்? சேலம் மாவட்டம் மேட்டூர் அடுத்த பெரியதண்டா அருகே உள்ளது நீதிபுரம் கிராமம். இந்த கிராமத்தில் உள்ள மயில்சாமி என்பவருக்கு சொந்தமான விவசாய தோட்டத்தில் ஒரு கிணறு உள்ளது. இந்த கிணற்றில் இன்று காலை யானை ஒன்று விழுந்துள்ளது. இதை அறிந்தவர்கள் உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சென்னம்பட்டி வன சரகத்திற்கு உட்பட்ட வன அலுவலர்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு அதே போல தீயணைப்பு மீட்பு படையினருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு யானையை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டார்கள். இந்த யானையானது ஒரு பெண் யானை. இது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வடபர்கூர் என்ற வனப்பகுதியில் இருந்து இந்த யானை வந்திருக்கக்கூடும் என்றும், தண்ணீர் குடிப்பதற்காக இது போன்ற கோடை காலங்களில் வனப்பகுதியில் இருந்து ஊருக்குள் வருவது வழக்கம். அதுபோலவே தற்பொழுதும் இந்த யானையானது தண்ணீர் தேடி இந்த பகுதிக்கு வந்திருக்கும் என்று கூறப்படுகிறது. இந்த யானையை மீட்பதற்காக முதலில் கிணற்றில் இருந்த தண்ணீரை வெளியேற்றி யானையை மீட்க முயற்சி செய்தார்கள். முதலில் கயிறு கட்டி யானையை மீட்க முயற்சி செய்யப்பட்டது. அந்த யானை வன அதிகாரிகள் மற்றும் தீயணைப்பு துறையினர் வருவதற்கு முன்பாகவே யானை கிணற்றுக்குள் இறந்த நிலையிலேயே இருந்தது. அந்த இறந்த யானையின் உடலை மீட்பதற்காக கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரமாக போராடி தற்பொழுது கிரேன் மூலமாக அந்த யானை மீட்கப்பட்டு அருகில் இருக்கக்கூடிய அந்த சென்னம்பட்டி வன சரகத்திற்குட்பட்ட வனப்பகுதியில் தற்பொழுது அந்த யானைக்கு மலர் தூவி இறுதி மரியாதை செலுத்தப்பட்டு தற்பொழுது உடலடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. பாலா, கோகுல், வனத்துறை தரப்பில் என்ன மாதிரியான விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது? வனத்துறை சார்பாக இந்த யானை கிருஷ்ணகிரி மாவட்டம் வடபர்கூர் வனப்பகுதியை சார்ந்த யானையாக இருக்கும் என கூறப்படுகிறது. அதிகாரிகள் வனத்துறையினர் தெரிவிக்கிறார்கள். கோடை காலங்களில் தண்ணீரை தேடி வனத்திற்குள் இருக்கக்கூடிய யானைகள் ஊருக்குள் வருவது வழக்கம். இது போலவே இந்த பகுதியிலும், அதாவது சேலம் கிருஷ்ணகிரி மாவட்ட எல்லையில் இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு வனப்பகுதியில் இருக்கக்கூடிய யானைகள் கோடை காலங்களில் தண்ணீர் தேடி ஊருக்குள் வருவது வழக்கம். அவ்வாறு சில நீர்நிலைகள் இருக்கக்கூடிய இடங்களிலே தண்ணீர் குடித்து மீண்டும் காட்டுக்குள் யானை சென்றுவிடும். ஆனால் இந்த யானையை பொறுத்தவரை தவறுதலாக அது அந்த கிணற்றில் விழுந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று வனத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். அதே போல இந்த யானைகள் வனப்பகுதியிலிருந்து ஊருக்குள் வராமல் இருப்பதற்காக தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று பொதுமக்களிடையே ஒரு கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. இது தொடர்பாகவும் வனத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். பலா, கோகுல், நீங்க பேசுறப்ப சொன்னீங்க தண்ணீர் தேடி வந்ததால் தான் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடைபெற்றதாக சொன்னீங்க. கோடைக்காலம் என்பது தொடங்கியது வனத்துறை அறிவார்கள். அவர்கள் ஏன் யானைக்கு இந்த மாதிரி தண்ணீர் ஏற்பாடு ஒன்றை செய்ய முன்வரவில்லையா, அல்லது வனத்துறை சார்பில் எந்த மாதிரியான முன்னேற்பாடை செய்ய தவறினார்கள்? வனத்துறை சார்பாக வனத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு தண்ணீர் தேவைப்படும் என்பதை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு வருடமும் கோடை காலங்களில் முன்கூட்டியே அதற்காக வனப்பகுதிக்குள் ஆங்காங்கு குழிகள் அமைக்கப்பட்டு அந்த குழிகளில் தண்ணீர் நிரப்பும் பணியில் வனத்துறையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். பெரும்பாலான வனத்தில் இருக்கக்கூடிய விலங்குகள், யானை, மான் உள்ளிட்ட பல்வேறு விலங்குகளும் அது போன்று அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்களிலேயே தண்ணீர் குடித்து செல்வது வழக்கம். அதையும் தாண்டி சில பகுதிகளில் இருக்கக்கூடிய சில உயிரினங்கள், அதாவது சில யானைகள் அல்லது மான்கள் உள்ளிட்டவை அந்த வழிமாறி அந்த இடம் தெரியாமல் அந்த தண்ணீரை குடித்த பிறகோ அல்லது அந்த தண்ணீர் இருக்கக்கூடிய இடம் தெரியாமலோ வேறு வேறு வழியில் இது போன்று வரக்கூடிய சம்பவங்கள் அவ்வப்போது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதன்படியே அந்த வனப்பகுதியிலும் பல்வேறு நடவடிக்கைகள் வனத்துறை சார்பாக மேற்கொள்ளப்பட்டு இருந்தும் கூட தற்பொழுது இந்த யானையானது ஒரு வழி மாறி இந்த பகுதியில் கிணற்றில் விழுந்து உயிரிழந்திருப்பதாகவே தெரிய வருகிறது. பலா, தங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி கோகுல்.